refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. ஃபர்ஸ்ட் லுக்குன்னு சொல்றாங்க, ஆனா கடைசி வரைக்கும் லுக்கு காட்டே இல்ல. இல்ல இது புதுசா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. வரமாட்டாரு இப்ப வரமாட்டாரு சொல்லி ஒரு அந்த லிரிக்ஸ் எப்படி மாத்திருந்துருக்கலாம். வரமாட்டாரு இப்ப வரமாட்டாரு. கிராஃபிக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னா இல்ல. டைம் எடுத்து கூட நீங்க பொறுமையா ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இப்போ இந்த ஜூனியர் என்டிஆர் மேட்டர் வந்தனால இதுதான் கரெக்டான டைம் நினைச்சு விட்டீங்களா என்னன்றது தெரியல. அந்த ஒரே ஷாட் அவ்வளோ நேரம் காட்டி காண்டேத்தோம். நம்ம ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகணும் அப்படின்னா இந்த டைம்ல வந்து ஃபுல்லா சாமி படமா போட்டு காட்டினா பாத்துறானுங்க. காந்தாராவே அந்த ஊர்ல ஹிட் ஆயிடுச்சு. இப்போ ராமாயணம் அடுத்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது, ரன்பீர் கபூர்லாம் நடிச்சு. சரி அப்ப நம்மளும் ஒரு சாமி படத்தை போட்டுற வேண்டியதானே. அந்த ஃப்ளோல இருக்கிறாரோ என்னமோ தெரியல. இப்போ தமிழ் முருகனோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் லுக்குன்னு சொல்றாங்க, ஆனா கடைசி வரைக்கும் லுக்கு காட்டே இல்ல. இல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் லுக். நல்லா இருக்குல்ல, புதுசா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது எப்போவுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீசரு, ஒரு லுக் வீடியோ வருது, ட்ரெய்லர் அப்படின்னா அந்த ஒரு ரிவீலுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து காலை காட்டுவாங்க, அப்புறம் கையை காட்டுவாங்க, அப்புறம் வந்து காப்பை காட்டுவாங்க, அப்புறம் ஆம்ஸை காட்டுவாங்க, அப்புறம் மீசை போகும், முட்டி விட்டி படுறது எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு க்ளோஸ்அப் வச்சுட்டு கடைசியாக மூஞ்சி ரிவீல் அக்செப்டபிள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஜிஎம் இருக்குது, அந்த ஹீரோக்கும் ஒரு மாஸ் இருக்குது, எல்லாம் ஓகே ரைட்டு. இப்போ இந்த ஹீரோக்கும் ஒரு மாஸ் இருக்குது ரைட்டு, காட்டலாம். பட் ஆனால் ஒரு நீங்கள் கடைசி வரைக்குமே வந்து முகத்தை காட்டலைங்கிறது ஒரு விஷயம். அதுக்காக இவ்வளவு பில்டப்புங்கிறது தான் இங்கே பிரச்சனை ரைட்டா. அந்த வரப்போகுது, அந்த ரிவீல் வரப்போகுதுங்கிற மாதிரியே அவ்வளோ நேரம் காட்டிட்டு, அதுவும் அந்த பாட்டுல வேற தோறாங்க சொல்லிட்டே வேற லிரிக்ல வேற அதுவும் வருது, வந்துட்டாருன்னு சொல்லி லிரிக் வருது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரே ஷாட் வேற எடுத்து வச்சுக்கிறாங்க. வைடுல ஒரு ஷாட்டு அது அப்படியே 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 வந்துட்டே இருக்குது. இதை ஏன் வீடியோ முழுக்க காட்டிட்டு இருக்கிறாங்க. வைடு, ஐ மீன் ஃபர்ஸ்ட் அல்ட்ரா வைடு, அப்புறம் வைடு, அப்புறம் ஷார்ட் வைடு, அப்புறம் மேட், அப்புறம் க்ளோஸ்அப் அப்படின்னு வரும்போது அந்த க்ளோஸ்அப் போகும்போது திரும்ப ஆங்கிள் அப்படின்ட்டு வேற ஆங்கிள் போயிடுறாங்க. அப்போ இந்த ஆங்கிள் இருந்து அப்படியே வராங்க, மறுபடியும் மேட் க்ளோஸ்அப் சுபா அப்படின்னு. அதாவது வந்துட்டு எப்போவுமே இந்த ஒரு பில்டப் ஷாட்டுக்கெலாம் வந்து நம்ம ஒன்றும் பெரிய சினிமாட்டோகிராஃபி படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறதுக்காக நம்மளே இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பின்னாடியே வந்து சன்லைட் அடிக்குது, சன்செட் அப்போ அப்படின்னா அந்த ஒரு கிளார் அடிக்கும்போது அந்த கிளார் கிட்ட இப்படி நவுந்தோம் அப்படின்னா போனோம்னா லைட்டாக அப்படியே அந்த சில் அவுட் மாதிரி இருக்கும். அப்புறம் நவுந்தோம்னா மூஞ்சி ரிவீல் ஆகுன்றது நமக்கும் தெரியும். அப்போ அங்கே வந்து எவ்வளோ பெரிய பளிர் சன்லைட் அடிக்குது அப்படின்னா இவர் மூஞ்சி உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி ஒரு பளிர் சன்லைட் கூட தெரியாது, எதுவுமே தெரியாது, அப்படி இருக்குது. வரமாட்டாரு இப்ப வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அந்த லிரிக்ஸ் எப்படி மாத்திருந்துருக்கலாம். அப்படி வந்து வச்சு கடைசி வரைக்கும் அந்த மூஞ்சியே காட்டாம தமிழ் கடவுள்னு சொல்லி. இப்போ இதுல வேற சில ஒரு பக்கம் ஒரு மக்கள் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு பக்கம் கடவுள் இருக்குன்னு சொல்றவங்கல இப்போ இவர் தமிழ் கடவுளா, தெலுங்கு கடவுளா, ஹிந்தி கடவுளா அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல வந்து ஜூனியர் என்டிஆருக்கு தக்க பதிலடி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நிறைய பேர் அவங்க வந்துட்டு அவங்களோட படத்தில் வந்து இங்கிருந்து தான் இவர் பிறந்தார், இங்கிருந்து தான் முருகன் வந்தார் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவங்க ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் அங்கே வர, இப்போ இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் இங்கே வர நல்ல ஒரு போருங்க, கரெக்டான டைம் இது அப்படின்னு. பட் இதெல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்தோட டைரக்டர் யாருங்கிறது தான் மேட்ரு. மிஸ்டர் வெற்றிமாறன். வெற்றிமாறன் இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாரா, சாமி படமா அப்படின்னு நம்மளெல்லாம் வந்து ஷாக் ஆக வைக்குது. ஸோ அப்போ இது வந்து நிஜமாக சாமி படம் தானா, இல்லை வந்து இப்போது ஒரு இன்ட்ரோக்கு ஒரு பில்டப்புக்காக இப்படி ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. பிகாஸ் அதை பார்க்கும்போது சாமி படம் மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஸ்டார்டிங்கில் இது கொடுக்கல, ஏதோ ஒரு போர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதுலேயும் வந்து கிராஃபிக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னா இல்லை. இவ்வளோ அவசரமான நீங்கள் இதை எடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சம் டைம் எடுத்து கூட போகலாம். ஒன்றுபாரு நம்ம தனுஷோடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸு, கொஞ்சம் டைம் எடுத்து கூட நீங்கள் பொறுமையாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த ஜூனியர் என்டிஆர் மேட்டர் வந்தனால இதுதான் கரெக்டான டைம் நினச்சி விட்டிங்களா என்னன்றது தெரில. பட் இது வந்து அது ஏஐயோ சிஜியோ என்னவோ, பட் அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த கிராஃபிக் வந்து கொஞ்சம் புவராக இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த ஒரே ஷாட்டை அவ்வளோ நேரம் காட்டி காண்டேத்துனது. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஷாட் எடுத்து வேறு ஏதாவது கைக்கு க்ளோஸ்அப், காப்புக்கு க்ளோஸ்அப் அது போயிருந்தா கூட டைம் போகிறது தெரிஞ்சிருந்திருக்காது. சாய் அபியாங்கர் தமிழில், திரும்ப சாய் அபியாங்கர் இங்கிலீஷில், தனுஷ் தமிழில், தனுஷ் இங்கிலீஷில்,
வெற்றிமாறன் தமிழ், வெற்றிமாறன் இங்கிலீஷ், இதுக்கே டைம் போயிடுச்சு டெக்ஸ்ட்டில் இந்த வீடியோக்கு. ஸோ பேசிக்கலி அப்போ நீங்கள் ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ விடுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ எங்கேஜிங்காக வச்சிருக்குதுங்கிறதா மேட்டரில். இப்போ இந்த வீடியோ அவ்வளோ எங்கேஜிங்காக இருந்த மாதிரி நமக்கு தெரில. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு இவ்வளவு குறையா அப்படின்னு யாராவது நினச்சிருந்துருக்கலாம். பட் எதிர்பார்ப்போட போகிற நமக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சுங்கிறது. இன்னொன்று அந்த கிராஃபிக் டெக்ஸ்ட் அனிமேஷன்லாம் பார்த்தா ரொம்ப நார்மலாக நம்ம டவுன்லோட் பண்ணுற ஆன்லைன் டெம்ப்ளேட் மாதிரி அந்த ஒரு ஃபயர் கீழே போயிட்டே இருக்கும். இந்த யூடியூப் சேனல்கள்லாம் யூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி டெம்ப்ளேட்டு. அந்த நெருப்பு பொறி பறந்துக்கிட்டு இருக்குது, அதில் மேலே வந்துட்டு டெக்ஸ்ட்டு. அந்த ஃபாண்ட்லேயே பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு ஆரம்பிச்சது பார்க்கும்போது. இந்த ஃபாண்ட்டே இவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு படத்தோட அந்த ஹீரோட பேர் வர இடங்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா? இதே ப்ராப்ளம் வந்து பொன்னியின் செல்வன் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாங்க. ரொம்ப நார்மல் டெக்ஸ்ட்டு, இது என்னது இது ஒரு பீரியட் ஃபிலிமுங்கும் போது ஒரு பாகுபலியெல்லாம் அடிக்கணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லா இடமும் ஸ்டார்டிங் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே உடைய ஆரம்பிச்சது அந்த படத்துக்கு. அந்த மாதிரி தான் இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டே ரொம்ப வீக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் ஆடியன்ஸ் இதே மாதிரி கனெக்டாக, ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த தமிழ் முருகன் தமிழ் கடவுள் அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இது எப்படி இருந்துச்சுங்கிறதுக்குள்ளே இப்போ யாரும் இன்னும் போக ஆரம்பிக்கல. மேபி 2 நாள் டைம் எடுத்து அது கொஞ்சம் போனதுக்கப்புறமா இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்களான்னு தெரில. பட் என்னோட பர்சனல் தாட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு படம் நான் பார்த்தேன் இவரோடது 3 வாரத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்று வந்திருக்குங்கிறது. இது பார்க்கும்போது சஜஷனில் எனக்கு தெரிய வந்துச்சு, ஓம் அப்படின்னு சொல்லி. அது பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன். அரோகரா அரோகரா அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி வந்து இன்னொரு சாமி படத்தில் வேற அங்கே தெலுங்குல நடிச்சு விட்டு வந்துக்கிறார் போல தலைவன். மம்மூட்டிலாம் வேற இருக்கிறாரு. இது தெலுங்கா மலையாளமா என்ன ஏதும் ஒன்றும் புரியல. அது ஒரு படம் வேற, ஒரு சைடு மல்டிலிங்குவல் பேன் இண்டியா. ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டார் தனுஷ் அவர்கள் வந்துட்டு, நம்ம ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகணும் அப்படின்னா இந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நார்த் இந்தியாவில் என்ன விரும்புகிறானுங்க, ஃபுல்லாக சாமி படமாக போட்டு காட்டினா பார்த்துட்றானுங்க. காந்தாராவே அந்த ஊரில் ஹிட் ஆகிடுச்சு. இந்த ரீஜியனில் கொண்டாடப்படுற கும்பிடப்படக்கூடிய ஒரு சாமியோட அந்த தெய்வாங்கிற கான்செப்டெல்லாம் ஹிந்தியில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சு பிடிச்சி பார்த்துட்டானுங்க. இப்போ ராமாயணம் அடுத்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது, ரன்பீர் கபூர்லாம் நடிச்சு. சரி அப்போ நம்மளும் ஒரு சாமி படத்தை போட்டுற வேண்டியதானே. அந்த ஃப்ளோவில் இருக்கிறாரோ என்னமோ தெரியல. அண்ணாமலையானே போற்றியா, அண்ணாமலையானே அரோகராக்கு வந்து அங்கே ஒன்று, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ் கடவுள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் அவர் அடித்து நவுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதில் வந்து முக்கியமான விஷயம் அந்த தமிழ் கடவுள், அந்த தமிழ் முருகனா, தமிழ் முருகன் படத்துக்கு வந்து மியூசிக் யாருங்கிறது தான் ஹைலைட். வெற்றிமாறன் காம்பினேஷனில் சாய் அபியங்கர் உள்ள நுழையிறாருங்க, அதுதானே மேட்டர். ஜிவி பிரகாஷ் வந்து நம்ம பார்த்த அந்த படத்துக்கெலாம் முன்னாடியே முடிச்சிட்டனால இப்போ ஒரு டைம் எராவா ஒரு இதுவா, ஏற்கனவே எப்படி வந்து ஒரு அரசனில் வந்துட்டு அனிருத் வந்து அரசனுக்கு வந்தாரோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு வந்து சாய் அபியங்கர்ன்ற மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கிறாரு வெற்றிமாறன். பட் அதுதான் வந்து கமெண்ட்ஸ்லாம் கூட இப்போ பார்த்தா அந்த வீடியோவில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, சாய் அபியங்கர் தயவுசெய்து வந்து இந்த மாதிரி பாடல்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பீரியட் படங்கும்போது அதுக்கேற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ ஆடியன்ஸ் அந்தளவுக்கு இருக்கிறாங்க, எந்த பீரியடில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி டீட்டெயிலிங்கு நீங்கள் ஏஆர் ரகுமான்ட்டு எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து சாய் அபியங்கர் கிட்ட வந்துட்டு அந்த காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு அடிங்க அப்படின்னு சொன்னால் வந்து அது எப்படின்னு எனக்கு தெரில. அவரை குறைச்சி மதிப்பிடணும்னு சொல்லலை, பட் அவரோட ஸ்டைல் வேறு மாதிரி போயிட்டு இருக்குது. அவரை இந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ளே போடுறது இந்த டைமில் எப்படி இது செட் ஆகும், அவர் அந்த வேரியேஷனை காட்டுவாரான்றது தெரில. அரசனுக்கே நிறைய பேர் சொன்னது வந்து இது அனிருத் மியூசிக் எனக்கு செட் ஆகலாம். எனக்கு பர்சனலாக செட் ஆகிருந்துச்சு அந்த மியூசிக்கு. அந்த ஒரு பிஜிஎம் ஒன்று வருது, இவர் சிம்புவோடது என்ட்ரி எக்ஸிட்லாம் போகும்போது ஒரு பில்டப் பிஜிஎம் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே ரீல்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு செம்ம பில்டப் பிஜிஎம்மாக இருந்துச்சு. பட் அந்த ஒரு பழைய படத்துக்கான கதைக்களத்துக்கு வந்து அது செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணதை கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சுது. இந்த படத்துக்கு இன்னும் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. தமிழ் முருகனுக்கு வந்து தலைவன் சாய் அபியங்கர் போட்டு அடிச்சுனுக்கிறாரு. கடைசியில் வந்து ஒரு மாஸ் பிஜிஎம்லாம் வருது, அந்த குத்துப்பாட்டு மாதிரி ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டு விட்டாரு. குத்துப்பாட்டா? ஆமாம், அந்த மாதிரி பிஜிஎம் அது போட்டு தானே அந்த பாட்டு முடியும். இந்த க்ளோஸ்அப்லாம் கிட்ட வரும்போது நல்லா டக்கட்டன்னு போட்டு அடிச்சு விட்டாரு. ஸோ அதனால் வந்து இது எப்படி செட் ஆக போகுது, இது பீரியட் படமா கடவுள் படமா என்ன வாரா எதை வச்சு என்ன ஒன்றும் புரியல. பட் எனக்கு இருந்த டவுட் அந்த தமிழ் முருகனில் வந்து அவ்வளோ முகமாக நீங்கள் காட்டாமல் போனதுக்கு காரணமே வந்து அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு தனுஷோட முகத்தை வச்சா யாரும் அதை ஒத்துக்கிட்டு இருந்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் என்னன்றது நமக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குதுல்ல. பட் நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப பல்க்டான ஒரு பாடியை காட்டுறாங்க. அவரோட பாடி மாஸை விட இதில் காட்டுற அந்த கேரக்டரோட பாடி மாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து கிராஃபிக்கில் பண்ணதுனாலயா இல்லை வந்து நிஜமானதா அது என்னன்னு தெரியல. லுக்ஸ் லைக் கிராஃபிக் ஒன்லி ஃபார் மீ. ஸோ அப்போ அந்த கிராஃபிக் கேரக்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப மசில்டா சிசில்டா அப்படி 6 பேக்லாம் வச்ச மாதிரி ஆர்ம்ஸ்லாம் சும்மா அப்படியே கட்டுக்கட்டாக தெரியுது. இதில் நீங்கள் தனுஷ் முகத்தை வச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. அவர் ஒர்க் அவுட் பண்ணவர் தான், மாரியில் வந்து சட்டையை கழட்டிட்டுலாம் வந்து நின்னாரு தான், அதெல்லாம் ஓகே. பட் அவரோட பாடி மாஸ் எப்படி இருக்கும், இதோட பாடி எப்படி இருக்குதுன்ற அந்த உடம்பே வேற மாதிரி இருக்குது இது.
ஸோ அப்போ இந்த உடலுக்கு இந்த தலையா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன சந்தேகம் அந்த இடத்துல எழும் வகையில் இப்போ ஏற்கனவே எல்லாரும் வச்சு மூஞ்சிய வச்சு நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இதில் வந்தனாலே மேபி என்னமோ தெரியல, இது ரிவீலே பண்ணாமல் கட்சியில் டமால்னு விட்டாங்க. அதில் இப்போ நீங்கள் நடுவில் வந்து ஜிவி பிரகாஷ் அப்போ என்ன ஆனார் அப்படின்னு கேட்டிங்க. நீங்கள் ஜிவி பிரகாஷ் எங்கே போயிட்டார் அப்படின்னா வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற இன்னையோட லிஸ்ட்டில் வந்துட்டு அருள்வன் படத்துக்கு போயிட்டார். அருள்வன் வந்து யாரு அப்படின்னா நம்மளுடைய அருள்நிதி அவர்கள் நடிக்கக்கூடிய படம் தான் அருள்வன். மேட்ச் ஆயிடுச்சா பேர். ஸோ அதனால் வந்து அந்த படம் வந்துட்டு நம்மளோட ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக்கு ஒரு 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 ரொம்ப சீரியஸான ஒரு கதைக்களம், ஒரு ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு கதைக்களம், ஒரு கிராமத்தில் மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்றனாலையோ என்னமோ இவங்களுக்கு வந்து இந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்துட்டு எஜுகேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு கிடைக்காத அந்த பள்ளி கல்விக்காக அவங்க வந்துட்டு கலெக்டரை பார்க்கறதுக்காக நேரில் போகிறாங்க. அப்புறம் அதனால் அந்த கலெக்டர் இந்த மக்களோட சேர்ந்து இவங்களுக்கு என்ன வசதியை வாங்கி கொடுக்குறாரு, இவங்களால திரும்ப பள்ளிக்கு போக முடியுமா முடியாதாங்கிற ஒரு கதைக்களம் மாதிரி வந்து காட்டியிருக்கிறாங்க. ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. அந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து இந்த ஜியாகிரஃபியில் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த ஜிவி பிரகாஷ் மியூசிக்கோட நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீல். ஒரு ஜெய்பீமுக்கு அப்புறமா நிறைய ஒரு பெரிய எஃபர்ட்டான ஒரு சூப்பரான ஒரு படமாக இந்த படம் வந்து அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுதான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அருள்வன் படம் பார்க்கும்போது அந்த டீசர்? ஆமாம், எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அசுரனுக்கு அடுத்து அந்த எஜுகேஷனை வந்து ப்ராமினெண்ட்டாக காட்டுற மாதிரி அதுலேயும் வந்து படிக்கணும், படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த மாதிரி எஜுகேஷனை வந்து அதில் சும்மா லைட்டாக வரும். இந்த படத்தில் ஃபுல்லாகவே வந்து எஜுகேஷனை பேஸ் பண்ணி அது அந்த தேனி ஊர்ல இருக்கிற மாதிரி தான் அதை காட்டியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லி போட்டாங்க வேற ட்ரெய்லர்ல போடும்போது, அது வேற போட்டிருக்காங்க. ஆமா. ஸோ அந்த ஊர்ல ஏதோ ஒரு எனக்கு உங்களுக்கு கிடைச்ச எஜுகேஷன், எனக்கு கிடைச்ச எஜுகேஷன் இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கிற அப்படிங்கிறது உறுத்துது, அந்த மாதிரி டைலாக்லாம் அது நான் சீரியஸாக அந்த படத்தை கொண்டு போகிறப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெய்பீமுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனும் இந்த படத்துக்கு கொண்டு வர மாதிரி அவங்க இந்த ட்ரெய்லர் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்த படம் என்ன அப்படின்னா வந்து நம்ம தலைவன் மிஸ்கின். இப்போ வந்து மியூசிக் டைரக்டர்கள் வரிசையில் இப்பொழுது மிஸ்கின் அவர்களும் ஒரு என்ட்ரியை போட்டிருக்கிறாரு. மிஸ்கினோட படம் வரப்போகுது. அவர் தான் டைரக்டரு, அவர் தான் கதை, அவர் தான் படத்துக்கு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. விஜய் சேதுபதி மற்றும் மிஸ்கின் காம்பினேஷனில் ஃபஸ்ட் படம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும் இணைகிறாங்க. ஸோ பிசாசு படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் மேலே வந்து ஒரு பிசாசு 2ன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அது ஒரு பக்கம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. போக இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைக்கோ படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ரிலீஸ் என்ன மாதிரி இருக்கும், எப்படி ஏது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படம் வந்து இப்போ ஒரு தட்டி தூக்க போகுது. மிஸ்கின் அவர்களோட ஒரு மிகப்பெரிய மாசான ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த ட்ரெய்லரே வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. யூஸ்வலாக ட்ரெய்லர்னால் வந்து அப்படியே மாசா பிஜிஎம் போட்டு அப்படி இப்படி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து மியூசிக் இருக்காது. அந்த சீனோட ரியல் சவுண்ட் என்னவோ அந்த சவுண்ட் அத மட்டுமே வச்சு அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஏதோ ஒரு மியூசிக்கே வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஏதோ கத்துற சத்தமே கூட வரும். அது வரைக்கும் அந்த ட்ரெயின் சத்தம், அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இதுலயே ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் போய் வெட்டுறதோட சவுண்ட், கத்துறதோட சவுண்ட், ஓடுற சவுண்டு, ட்ரெயின் சவுண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆம்பியன்ஸ் சவுண்டையும் அந்த ஒரு விஷயங்களோட சவுண்டை மட்டுமே வச்சு கட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வரிசையாக போகுது. எனக்கு அது திடீர்னு பார்க்கும்போது ட்ரெயின் படம் பேர் வச்சிருக்கிறாங்க, ஃபுல் படமும் ட்ரெயின்லேயே நடக்குதுன்னு நம்ம மைண்டெல்லாம் அங்கே போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபுல் என்னமும் தொடரிக்கு போயிருச்சு எனக்கு ஒரு நிமிஷத்தில். ஐயோ சே அதை நினைக்காதா அப்படின்ற மாதிரி. ஸோ தனுஷ் அவர்கள் கொடுத்த காவியங்களில் ஒன்று வந்துட்டு தொடரியும் அவர் வந்து ஒரு திடீர்னு தனுஷ் அவர்கள் கோவம் வந்துருச்சு அப்படின்னா வந்து வரிசையாக 5 படம் ஃப்ளாப் கொடுத்துட்டு பார்த்துக்க மிரட்டிட்டு போயிடுவார். அது என்ன மிரட்டல்னே எனக்கு தெரியாது. ஒரு பெரிய ஹிட்டு கொடுப்பாரு, ஆடுகளும் ஒரு ஹிட்டு கொடுப்பாரு, அப்புறம் திடீர்னு கோவமா ஒரு 5 ஃப்ளாப்பை கொடுத்துட்டு அப்படின்றவாரு அவரு. அந்த மாதிரி மிரட்டிடுவாரு. அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து ஒரு ஃப்ளீ ஆஃப் மூவிஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுல வந்துட்டு தொடரி ஒண்ணு அந்த டைம்ல. ஸோ அப்படிப்பட்ட தொடரியை விடுங்க, ரைட்டு. இப்போ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பட் இல்ல என்னதான் வந்து இந்த மாதிரி ஒரு வியர்டான ட்ரெய்லர்லாம் வந்து மிஸ்கின் அவர்களுக்கே பேர் போனதாக இருந்தாலும் கூட அந்த வியர்ட்னஸ்லயே ஒரு பியூட்டி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு யுனிக்கா இருக்கு, வியர்டா இருக்கு, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, ரசிக்கும் தன்மையில இருக்குது அப்படின்ற ஒரு வியர்ட்னஸ் பார்த்துருக்கோம்.
இது வந்து டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணணும்னு பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த ஒரு நான் தனியாக தான் இருக்கணும் தெரியணுன்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு புரியுது. பட் எல்லாருக்கும் இது பிடிச்சதாக ஒன்று இருக்குமா அப்படின்றது கேள்வி. எனக்கு அது காமன் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பிடிக்கலாம். நான் அவங்கள சார்பாக பதில் சொல்ல முடியாது. பட் எனக்கு என்னமோ அது வந்து சரி ஓகே. ஸ்ருதி ஹாசன் இருக்காங்க பிடிக்கும். எதையாவது சொல்லி இல்லை, ஸ்ருதி ஹாசன் அவர்கள் நல்ல நடிகை தான். அவங்க நடித்தாங்கனாலே படம் வந்து அந்த படம் ஹிட்டுங்கிறது வந்து அவங்களுக்கும் இருக்கிற ஒரு கைராசி. ஸோ அதனால் அவங்க அது படம் நல்லா. சரி சரி. விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப நாளாக இந்த கெட்டப்பில் சுற்றிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை மீசை இங்கெல்லாம் வச்சு ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தார். இது என்ன படம் ஷூட்டிங் இருந்துச்சு, அந்த கெட்டப் இந்த படத்துக்கு தான் அப்படின்றது புரிய வருது. நடுவில் 2-3 இடங்களில் மிஸ்கின் அவர்கள் வந்துட்டு மீட்டிங்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வரும்போது நான் வந்து நம்ம ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணவே இல்லை. இந்த சேதுவை நேரில் பார்த்தேன், ஒர்க் பண்ணலான்னு பேசணும், மீட் பண்ணோம், எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். அந்த எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டாக அமையலாம். தெரில, நமக்கு தோன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுன்னு அவசியம் கிடையாதுல்ல. வில் வெயிட் அண்ட் வாட்ச். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது? டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள். அது யார் உங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இல்லை ஃபயத் ஃபாசில் நடித்த டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள்னு ஒரு படம். ஏதோ மேஜிக் ரிலேட்டடாக அது செம்மையாக போச்சு. அது ஒரு மாதிரி கொஞ்சம் க்யூட்டாகவும் போச்சு, கொஞ்சம் டிஸ்னி வைப்ஸும். அதில் வர மியூசிக் எனக்கு வந்து ஆக்சுவலாக அது கொஞ்சம் டிஸ்னியில் வர மியூசிக் மாதிரி தான் அது இருந்துச்சு. பிளான்டாக தான் வைக்கிறாங்க அந்த மாதிரி மியூசிக், நம்ம கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் வைக்கிறதே அது. ஆமாம், அது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து ஃபயத் ஃபாசில் கூட ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இவங்களோட பொண்ணா இல்லைனாட்டி இவங்க வந்து பார்த்துக்கிறாங்களா இந்த பொண்ணை அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல. மகளா இல்லை வந்து இவங்க பார்த்து வளர்த்துக்கிற பொண்ணா தெரியல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுக்கு இவங்க அந்த ட்ரிக்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணி இவங்க வந்து அந்த பொண்ணை என்டர்டெயின் பண்ற மாதிரி காட்டுவாங்க, ஒரு மெஜிஷியன் மாதிரி. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இந்த பொண்ணு உண்மையிலேயே மேஜிக் பண்றதை பார்த்து ஃபயத் ஃபாசிலே மிரண்டு என்னை காப்பாத்துக்கன்னு ஓடுற மாதிரிலாம் அது மாதிரி ஃபன்னியா கொஞ்சம் கியூட்டா அப்படியே கொண்டு போய் அது நல்லா இருந்துச்சு. ஆக்கி எல்லாமே பண்ணி ஒரு மாதிரி. ஆமா, இந்த மாதிரி ஃபேண்டசி ஜானர்ல ஒரு படம் வருதுனாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். சின்ன வயசுல நாங்களாம் இப்போ எத்தனை ஃபேண்டசி படம், இப்போ ஃபேண்டசியே இல்லையடா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ அதை வந்து தீக்கிற வகையில் ஒரு ஃபுல் ஆக்ஷனாக நம்மளுடைய தமிழ் சினிமா போயிட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி மூவிஸ் அங்கங்கே எட்டி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நமக்குள்ள ஒரு ஃபீல் குட் இது கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த இது இருந்துச்சு. அதுவும் ஃபகத்தோட ஆக்டிங் பற்றி சொல்ல வேணாம், அவரை பற்றி ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. ஸோ அவரோட ஆக்டிங் சூப்பரு. அந்த கான்செப்டும் வந்து அந்த அலாதீன் அப்படின்ற ஒரு விஷயத்தை லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரும்போது ஒரு டச், நீங்கள் சொன்ன அந்த டிஸ்னி அலாதீன் இந்த இதெல்லாம் அழகாக நமக்குள்ளே வந்து ஒரு ஹோல்சமான ஒரு ஐடியாவை நம்ம கொடுத்து இந்த மாதிரி தான் அது இருக்க போகுது, வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ விரைவில் அந்த படமும் வரப்போகுது. ஸோ அதனால் இதுதான் இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் ஆர் நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.